இப்போ ஒரு நான் சுந்தரி நீயும் சுந்தரன் நானும்னு ஒரு சீரியல் பண்ணேன். அப்போ வந்து அதுல ஒரு வீட்ட விட்டு நாங்க போற மாதிரி அந்த கேரக்டர் இருக்கும். அழுது பெர்ஃபார்ம் பண்ணி ஒரு இது அந்த கேரக்டர் வந்து ஆக்சுவலி சீனே இருக்காது. பட் அந்த ஒரு சின்ன வீட்ல இருக்க ஒரு குட்டி பொண்ணு வீட்ட விட்டு காலி பண்ணி போறோன்றப்ப அவ எமோட் ஆற மாதிரி ஒரு சீன் இருந்தது. ஆக்சுவலி எனக்கு எங்க ஃபேமிலில அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்தது அந்த டைம்ல. அப்ப அதெல்லாம் பார்த்துட்டு எங்க அப்பா எல்லாம் ரொம்ப எமோட் ஆயிட்டாங்க. அண்ட் இதே மாதிரி யூஸ்வலா நான் எல்லா இடத்துலயும் போயிட்டு அழுதுட்டு இருப்பேன் சீரியல். இப்ப எனக்காக சீரியல் பாக்குற என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இருப்பாங்க. என்னோட அம்மா இருப்பாங்க, என்னோட அப்பா இருப்பாங்க, அப்பா லைக் அப்பாவோட ரிலேட்டிவ்ஸ், அம்மாவோட ரிலேட்டிவ்ஸ், என்னோட ஊர்க்காரங்க யாரோ ஒரு அட்லீஸ்ட் ஒரு 50 பேராவது தீபிகாக்காக இந்த ப்ராஜெக்ட் பாக்குறேன்றவங்க இருப்பாங்க இல்லையா? சோ அவங்க எல்லாம் பார்க்கும்போது இந்த பிள்ளை என்னடா இங்கதான் வீட்டுல எல்லாம் கஷ்டப்படுறோம், இது பண்றோம், ஓடுறோம். அது அங்க போய் ஏதோ சினிமால நல்லா இருக்குன்னு நினைச்சா அது அங்கேயும் போய் அழுதுட்டே இருக்கே, பாவமா இருக்கே, ஒரு நல்ல செயின் போடுதா பாரு, அந்த ஒரு கம்மலை மாத்துதா பாரு, இப்படி இருக்கும். அப்படியான ஒரு கேரக்டராவே நம்மள பாத்துட்டு நமக்கு ஒரு 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 விஷயம் தானே, அம்மாவுக்கு எப்பயுமே அந்த பொண்ணு வந்து ஒரு அழகா இருக்கணும், நம்ம பொண்ணு இப்படி இருக்கணும். அந்த சினிமானாலும் ஒண்ணு இருக்குல்ல, சினிமால இருக்கிறவங்க இப்படி எல்லாம் இருப்பாங்க, ஆனா நம்ம அப்படி இருக்கவே இல்லை. ஃபுல்லா இந்த மாதிரியாவே போயிடுச்சு. சோ அவங்களுக்கு ஒரு ஆசை நம்மள இப்படி பாக்கணும் அப்படின்னு, நாட் வில்லனா பாக்கணும்னு இல்ல, ப்ரமோ பாத்துட்டு என் பிள்ளையா இப்படி பேசுது, என் பிள்ளைய எத்தனை பேர் திட்டுவாங்களோ அப்படின்னு எங்க அம்மா ஃபீல் பண்ணாங்கதான். பட் இருந்தாலும் அந்த ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிற விதமோ, நம்ம போடுற காஸ்டியூம்ஸோ, அந்த அட்டையரோ, நம்ம பிஹேவியரோ, எங்கேயோ நம்ம பொண்ணு பாடுறா தைரியமா இருக்கா, ஏதோ அழகா இருக்கா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சின்ன சந்தோஷம், அவ்வளவுதான்.